வீட்ரேடி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன, அதாவது லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளோட லெவல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு, நாளைக்கான ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பெரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ 17ஆம் தேதிக்கான ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம லாஸ்ட் டே சொன்ன 1 hour டைம் ஃப்ரேமில் 25,334க்கும் 25,434 கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு மார்க்கெட் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து லாஸ்ட் டேயோட ஹைக்கும் இந்த நம்மளோட ரெசிஸ்டன்ட்டுக்கும் எவ்வளோ சூப்பராக வந்து சப்போர்ட்டுக்கும் எப்படி வந்து சூப்பராக வந்து கன்சல்டேஷன் நடந்திருக்கு பாருங்க 1 hourல. இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25,433 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்றது 25,500ன்றது நம்மளுக்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 25,500 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா கம்பல்சரி 25,700ன்ற டார்கெட்டை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடாக வந்து வைக்கலாம். ஓகேங்களா? ஒரு பொசிஷனால வந்து வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு அதனால் வந்து இந்த 25,700ன்றத லெவலை வந்து நம்ம வந்து டார்கெட்டாக வந்து 25,500க்கு மேலே பிரேக் அவுட் பண்ணுதுன்னா வைக்கலாம். ஏன்னா இந்த 25,500லேருந்து ஓப்பன் அட்ரஸ் ஹையாக பில்ட் ஆகும். அதனால தான் வந்து நம்ம வந்து இதை இமிடியேட் ரெசிஸ்டன்ட்டை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறேன். இப்போ இந்த 25,334 கீழே பிரேக் அவுட் பண்ணி வருது அப்படின்ற பட்சத்துக்கு சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங்கு. ஓகேங்களா? 25,120ன்றத நம்மளோட சப்போர்ட் வந்து இந்த இடத்த வந்து நம்ம வைக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்த வந்து நம்ம உண்மையிலே நம்ம வந்து சப்போர்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டை வந்து எந்த டேரக்ஷனில் வந்துட்டாலும் வந்து நம்ம வந்து மூவ் ஆனிச்சு அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த டார்கெட்டை பில்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கன்சல்டேஷனை மேலே பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அப்பர் சைடில் வந்து 700 வரலையும் 25,700 வரலையும் போகலாம். 25,500 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஒன்ஸ் இந்த 25,334 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,130ன்றதோட சப்போர்ட் ரேஞ்சு, அடுத்து 25,040ன்ற சப்போர்ட் ரேஞ்சு வரலையும் நம்ம வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் குரூப்போட நேம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்ரேடிங் தமிழ். நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். நீங்கள் ஃப்ரீயாக வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து லைவாகவே நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பயனுள்ளதாக வந்து அமைஞ்சிட்டு இருக்கு நம்ம இந்த சேனல். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு வந்து நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் வந்து டிமெட் அக்கௌண்ட் ஆல்ரெடி வச்சிருந்தாலும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ ஒன்று தந்துடுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் இவங்க. ஓகேங்களா? அலைஸ் ப்ளூன்றது 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் வந்து அவங்க வந்து கமிஷன் எடுக்கிறாங்க. ஸோ மற்ற ப்ரோக்கரேஜை காட்டிலும் இவங்க ரொம்ப கம்மியான ப்ரோக்கரேஜ். அதனால தான் வந்து நம்மளுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இதை ரெக்கமெண்டேஷன் தரோம். அதனால் வந்து நீங்கள் வந்து இதில் விருப்பம் இருக்கிறவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரீ வெபினார் வீடியோ நம்ம மூலியமாக தந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எப்படி இன்னைக்கு நிஃப்டி வந்து எப்படி வந்து மூவ்மெண்ட்டே இல்லையோ அதே மாதிரி கன்சல்டேஷன் தான் இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டியிலுமே நடந்தது. இப்போ கிட்டத்தட்ட வந்து 52,200 இருக்கு. 52,200க்கு நாளைக்கு ஹையை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 52,316ன்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டண்டாக இருக்கு. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 52,613ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கு. ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 51,881ன்றது சப்போர்ட் ரேஞ்சு. அதுக்கும் கீழே வருதுன்னா 51,750ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் கீழே வருதுன்னா 51,500ன்ற ரேஞ்சு தான் நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கு மேக்ஸ் ஒரு அதிகபட்சமாக. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த லெவல் தான் வந்து நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பீரியனால ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் என்னன்றதையும் பார்த்துருவோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து இன்றைக்குமே வந்து ஃபின் நிஃப்டியுமே வந்து ட்ரேட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி போனால் ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். ஸோ இன்றைக்கி போனால் லோன்றது இந்த இடம். ஓகேங்களா? அது வந்து கொஞ்சம் அலைன் பண்ணிப்போம். ஸோ இது வந்து ஃபிப்னோசி தான் இது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த இடத்த வச்சுப்போம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 23,950க்கு கீழே நாளைக்கு போகுது அப்படின்ற பட்சத்துக்கு இந்த இடம் 23,800. ஓகேங்களா? 23,800ன்ற சப்போர்ட் ரேஞ்சை வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,800க்கும் 23,950க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 900க்கு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக 800ன்ற 100 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து புட் சைடு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 950லேருந்து சப்போர்ட் எடுத்து நாளைக்கு போகுது அப்படின்னா நாளைக்கு 24,080க்கு மேலே போனால்தான் நம்ம அடுத்த ரெசிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24,200 ரவுண்ட் ஃபிகருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து
மேலே 100 பாயிண்ட் கீழே 100 பாயிண்ட். இதுதான் வந்து ஃபின்னிஃப்டிக்கு வந்து நாளைக்கு டார்கெட்டாக இருக்குது. ஒன்ஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு 100 பாயிண்ட் போகும். லோவா அதாவது 23,950 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,800 போகும். இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நாளைக்கு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் ஃபர்தர் அப்டேட்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13,300 வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ரீட்ரெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 13,172ன்ற ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். இது வந்து ரீட்ரெஸ்மெண்ட் லெவலாக இருக்கும் இந்த இடம். ஸோ இந்த இடத்தையும் பிரேக் அவுட் 13,172 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 13,064 சப்போர்ட் ரேஞ்ச் அடுத்த சப்போர்ட் இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 13,000 தான் மேக்ஸிமம் வந்து ரவுண்ட் ஃபிகராக இருக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹை வந்து நம்ம வந்து ரெசிஸ்டண்டாக எடுத்துக்கலாம். ஓகே, 13,400ன்றது ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இந்த 13,400 பிரேக் அவுட் பண்ணால் 13,500 ரவுண்ட் ஃபிகர் இருக்கு. அடுத்து 13,600ன்றது இருக்கு. நாளைக்கு வந்து ஹையை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா இதுலேருந்து 100 பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதேமாதிரி லோவை கட் பண்ணுது. இன்னைக்கு வந்து லோ பார்த்தீங்கன்னா 13,260. இதை கீழே பிரேக் அவுட் பண்ணா 13,170ன்றது ரேஞ்ச் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து லோவை கட் பண்ணுது அப்படின்னா 13,170 அது கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கு இருக்கு. மேலே ஹையை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 100 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓகேங்களா? இதுதான் வந்து நாளைக்கு நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.